டேய் மாற்றம் எங்கடா அமைச்சர் ரமேஷோட உறவினர் பேரில் பழனியில் 100 கோடி சொத்தை எழுதி வச்சிட்டாங்களா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அமைச்சர் ரமேஷோட உறவினர் பேரில் வந்து 100 கோடி ரூபா சொத்து எழுதி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. இந்த நியூஸை பார்த்துட்டு வீடியோ போட்டிங்களா, இந்த அறிவார்ந்த பிள்ளைகளும் இந்த ப்ரௌடு கொத்தடிமைகள்ட்டையும் நான் ஒன்று கேட்டுக்கிறேன். முடிஞ்சால் அதுக்கு ஆதாரத்தை போட்டு காமிக்கிறாடே. நீங்கள் வாட்டில் எவனா ஒரு நியூஸ் ஏதாவது ஒன்று போட்டோன்னா போட்டு அடிச்சு தள்ளிடுறது. நீங்கள் வாட்டில் இந்த வீடியோ போட்ட தம்பிகளும் கொத்தடிமைகளும் முடிஞ்சால் ஆதாரத்தை காட்டுங்க, இல்லைனா வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஓடிடுங்க. ஏதோ ஒரு நியூஸை பார்த்துட்டு வந்து உடனே வீடியோ போட்டுறது. அமைச்சர் ரமேஷே அதுக்கு சொல்லிட்டாரு, நான் சொல்லலாம், அவரே சொல்லிட்டாரு. முடிஞ்சால் ஆதாரத்தை காட்டுங்க, இல்லாட்டி வீடியோ போட்டோ எல்லாத்துக்கு மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஓடிடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களையும் திருத்த முடியாது. உங்களை பார்த்து லைக் போட்டு அது எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க பாரு, இப்போலாம் நடக்குதுன்னு, அவங்களையும் திருத்த முடியாது. ஆதாரத்தை முடிஞ்சால் காட்டுங்கன்னு சொல்லி அவர் பேசின வீடியோ ஃபுல்லாக இருக்குது, அதையும் பார்த்துட்டு போயிருங்க. இந்த விசாரணையை வந்து என்னன்னே தெரியாம என்ன நடக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுது, இது எதையுமே தெரியாம 19 ரூபா வந்து அமைச்சருடைய உறவினர் வந்து இந்த லேண்டை வந்து வாங்கிட்டாரு. அமைச்சரோட இதுல கை இருக்குது, அமைச்சருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்லாம் ஒரு பயங்கரமான வன்மத்திலையும் இந்த அரசாங்கத்தின் மேல ஏதாவது ஒரு ஊழல் கரையை வந்து நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை பார்க்கறது நல்லா தெரியுது. நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கவர்மெண்ட் கிளீன் கவர்மெண்டா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா இருக்கும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்டா நிச்சயம் இருக்கும். தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். அதற்கான ப்ரொசீஜர்ல தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். அந்த விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. சம்பந்தப்பட்ட சப் ரிஜிஸ்டர் மேலையும் அதே போல இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ட்ரை பண்ண அந்த பிரைவேட் பார்ட்டிஸ் மேலையும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்குது. துறை ரீதியான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே எல்லா இடங்கள்லையுமே மிக நேர்மையாக எங்களுடைய விசாரணை நடந்துட்டு இருக்குது. இதற்கு நடுவில் இது போல பொய் புரட்டுகளை பரப்புவர்கள் மேல, குறிப்பாக என்னுடைய உறவினர்னு சொல்லி பொய் புரட்டுகளை நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மேல எல்லாமே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்திருக்கிறேன். காவல்துறையில புகார் அளிச்சிருக்கிறோம். தொடர்ந்து இது போல செய்யும் வகையில் யார் யாரெல்லாம் இப்படி பொய் புரட்டு புகார்களை பரப்பிட்டு இருக்காங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை என்னுடைய உறவினர் தான் அந்த 100 கோடி சொத்தை வாங்கினாரு, அவர் தான் 2 கோடி பண்ணிட்டாருன்னு யாராவது நிரூபிச்சு ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க. அப்படி எந்த ஆதாரமே இல்லாம பொய்யாக புதுசா ஒரு உறவினரை எனக்கே உருவாக்கிட்டு இருக்காங்க, எனக்கே தெரியாது என் உறவினர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு உறவினர் உருவாக்குறாங்க.